ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ இனிமையான நேரங்கள். இன்றைக்கி நம்ம தாமரை இதழையும் ரோஜா இதழையும் வச்சு நம்ம எப்படி தலைக்கு வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு எப்படி நம்ம கட்ட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தாமரை பூலேருந்து இந்த இதழை ஃபுல்லாக பிரித்தாச்சு. அதை எடுத்து இந்த 2 சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம அந்த ஊசியில் குத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது 4 தாமரை இதழ்னால் அடுத்து ஒரு 4 ரோஸ் பெட்டல்ஸ். இது பட் ரோஸு, பன்னீர் ரோஸ் இல்லை. ஸோ இது வாடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கோர்த்து நம்ம அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த லைட் பிங்க்குக்கும் அந்த டார்க்கு பிங்க்குக்கும் நல்லா இருக்குது கலரு. இதில் கூட உங்கள் வீட்டில் மறிக்குழந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்து கட்டுங்க. நான் என் வீட்டில் இல்லை, அதனால் இது 2 மட்டும் வச்சு இன்றைக்கி பண்ணுறேன். இப்படி ஒன்றா எடுத்து நம்ம கோர்த்து நம்ம தலைக்கு வைக்கலாம், சாமிக்கும் கோர்த்து வைக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது. எண்டில் ஒரு 2 பட் ரோஸை முடிச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், நீங்கள் தலையில் அப்படியே வளைவாகவும் வைக்கலாம், வேணி மாதிரி வைக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நான் மல்லிகைப்பூ இருந்துச்சு, ஸோ மல்லிகைப்பூவை வெளியில் வச்சு தாமரைப்பூவை சென்டரில் வச்சுருக்கேன். இதை அப்படியே தலைக்கு நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போய் நம்ம வெளியில் வாங்கின அவசியம் இல்லை, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.